ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ முத்தழகு சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லையே ஸ்வேதா முத்தழகு கிட்ட அஞ்சலியோட குழந்தை பசியில தான் அழுதுட்டு இருக்குன்ற விஷயத்த சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட முத்தழகு ரொம்பவே பதறி போகிறாங்க. ஸ்வேதாவோ குழந்தை அழுகிறத தாங்க முடியாமல் அஞ்சலி மேலே இருக்க கோவத்தை வெறுப்பா முத்தழகு கிட்ட அஞ்சலிக்கு தாயா இருக்க தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ குழந்தை பசியில் அழுகுது. எவ்வளோ நேரம் தான் தண்ணி கொடுத்து அந்த பசியை ஆற்ற முடியும்? அது மட்டும் இல்லாமல் இப்போ வர அஞ்சலியும் அவங்க அம்மாவும் டாக்டரை பார்க்க போயிருக்காங்க. குழந்தை தனியாக தான் பசியில் அழுதுட்டு இருக்கு. இந்த நிலைமையில குழந்தைக்கு என்னால் கூட பால் கொடுக்க முடியாது. ஏன்னா நானுமே ஃபீட் பண்ணுறதை நிறுத்திட்டேன். இப்போ பாலுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. நைட் நேரமாக இருக்கனால இப்போ குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக வாடகை தாயை கூட தேட முடியாது. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாக பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க முத்தழகோ அந்த குழந்தையோட நிலைமையை நினச்சி ரொம்பவே பதறி போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த குழந்தையுமே அழுகிற சத்தம் முத்தழகோட காதில் கேட்குது. அதை கேட்ட முத்தழகு அடுத்து என்னதான் பண்ண போறாங்க? கண்டிப்பா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தபடி முத்தழகு அந்த குழந்தைக்கு தன்னோட குழந்தைன்னு தெரியாமையே பால் கொடுக்கதா போறாங்க. ஆனா அப்போ இது எல்லாத்தையுமே பார்க்க போற அஞ்சலி என்னதான் ரியாக்ட் பண்ண போறாங்க? அது மட்டும் இல்லாம அஞ்சலியும் அவங்களோட அம்மா ரெஜினாவும் எவ்வளவுதான் முத்தழகு கிட்ட இருந்து அவங்களோட குழந்தைய பிரிக்கணும்னு நினைச்சாலும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும் போதெல்லாம் முத்தழகு அவங்களோட குழந்தை கூட ஒன்னா சேர்ற மாதிரி தான் தெரியுது. அதனால இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அஞ்சலி இதுக்கப்புறமாவது கொஞ்சம் மனசாட்சியோட முத்தழகோட குழந்தைய முத்தழகு கிட்டேயும் ஒப்படைச்சிட்டு அவங்க செஞ்ச தப்புக்கு பூமி கிட்டையும் பேச்சியோட குடும்பத்துக்கிட்டையும் ஏன் முத்தழகு கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போனா நல்லா இருக்கும். ஆனா கண்டிப்பா அஞ்சலி அதை பண்ணவே போறதில்ல, நமக்கு தெரியும். ஆனா அடுத்து இந்த மாதிரி கெட்ட எண்ணத்தோட இருக்கிற அஞ்சலி அந்த குழந்தை மூலயமா எப்படிதான் திருந்த போறாங்கன்ற எல்லா விஷயத்தையுமே அடுத்த வீடியோல பார்க்கலாம்.